Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டைம் மேனேஜ்மென்ட் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இத ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு டிப்பு இதை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலையில் 6 மணிக்கு நான் எழுந்துப்பேன். 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நான் எப்படி ஷெடியூல் போட்டு வச்சுருப்பேன் அப்படின்னா, குக்கிங் வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இன்னொன்று வெசல்ஸ் வாஷிங், பாத்திரம் எல்லாமே நீட்டாக கழுவி வச்சிடணும். அடுத்து வீடு க்ளீனிங்கும் முடிச்சிடணும். ஸோ 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே இந்த 3 வேலையும் கம்பல்சரி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் போட்டு நான் வச்சுப்பேன். இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா குக்கிங் வந்து மெயினான ஒரு விஷயம். அடுத்து குக்கிங் பண்ணி முடிச்சுட்டு கேஸ் எல்லாம் வந்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சோம் அப்படின்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். அடுத்து நம்மளுக்கு வீடு க்ளீனிங் வந்து வீடை கூட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து 10 மணிக்குள்ளே முடிச்சிடணும்னு பார்த்துக்கங்க. அடுத்து 2வது டிப்பு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி நம்ம ஷெடியூல் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, நைட்டே வந்து நம்ம வந்து யோசித்து வச்சுக்கலாம். எது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், அப்புறம் லஞ்சுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசித்து வச்சுக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு சிலர்லாம் காலையில் எழுந்து தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே மாலையை போட்டு கசக்கிட்டு இருப்பாங்க, என்ன நம்ம செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. இதுலேயே பாதி டென்ஷன் அவங்களுக்குள்ளே வந்துடும். அப்படியெல்லாம் இல்லாமல் நைட்டே நீங்கள் யோசித்து படுக்கும்போது அடுத்த நாள் மார்னிங் எழுந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலியமாக நம்ம ஈஸியாக வந்து டைமை வந்து ஷெடியூல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா குக்கிங்லேயே வந்து நம்மளுக்கு அதிக நேரம் செலவழிக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இல்லாமல் இருக்கும், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து 3வது டிப்பு வந்து குக்கிங் பண்ணி நம்ம முடிச்சிடுறோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த கேஸ் ஸ்டவ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சோன்னா நீட்னஸ் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கிச்சனில். நான்லாம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, குக்கிங் பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து கேஸு அந்த ஸ்டவ் மேலே இருக்கிற அந்த எண்ணெய் பிசுறுங்க இது எல்லாமே வாஷ் பண்ணிவிடுவேன் ஃபஸ்ட்டு. நம்ம கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டைல்ஸ்லாம் கூட நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழுக்காக இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி நம்ம கேஸ் ஸ்டவ்வை வாஷ் பண்ணும் போதே அந்த பக்கத்தில் இருக்க டைல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கிச்சனுக்குள்ளே நுழையும் போது அவ்வளோ நீட்டாக பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கிச்சனு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணும் போது ஈஸியாக நம்மளுக்கு வந்து டைம் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். டைம் நம்மளுக்கு மிச்சமாக இருக்கும். நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தது என்ன டிப்ஸு நான் கொடுத்தா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.